எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு இன்று வெளியாகிறதா அல்லது சனி ஞாயிறுகளில் வெளியாகிறதா அப்படின்றது தெரியாது. நம்ம மார்க்கெட் தற்போதைக்கு 170 பாயிண்ட் இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. போர் நிறுத்தம் அல்லது போர் தொடருது அப்படின்னு எந்த அறிவிப்பு வேணாலும் வரலாம். ஆனால் அப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்க மாட்டோம். திங்கட்கிழமை அன்னைக்கு அப்புறம் நேரடியாக தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரும் பொழுது அது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நல்ல லாபத்துக்கும் கொண்டு போகலாம் அல்லது நஷ்டத்துக்கும் கொண்டு போகலாம். இட் கேன் மேக் ஆர் பிரேக் அவர் போர்ட்ஃபோலியோ. அதனால எதுக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்க, மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்படின்ற பங்கு அது பாட்டுக்கு சிவனேன்னு கீழே தான் கிடந்தது. திடீர்னு வார் சம்பந்தப்பட்ட வந்த தகவல்கள்ல கடந்த 5 நாட்கள்ல மட்டும் அது எவ்வளவு லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2100 ரூபாய் ரேஞ்சில இருந்து இப்ப 2500 ரூபாய்னு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 20% என்பது ஏறிவிட்டது. இனி இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியாது. ஏன்னா அறிவிப்பு என்ன விதமான அறிவிப்பு அடுத்தடுத்து வரும் தெரியாது. பட் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல, அந்த செய்திகள் வந்த சீசன்ல ஒரு 10-20% சம்பாரிச்சு கொடுத்துருச்சு. அவ்வளவுதான், அவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் செக்டர்ல ஓரளவுக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக லாபத்தை கொடுத்த ஒரு பங்காக இந்த மசகான் டாக் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு துரதிருஷ்டவசமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த மஸ்டாக் போன்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பரவாயில்லையே பங்கு ஏறிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது நடக்காம போனது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். அதுவும் டிஃபென்ஸ் துறையில் ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்கு. ஆனால் கடந்த 5 நாட்கள்ல அதனுடைய வருமானம் என்பது நெகட்டிவ்ல இருக்கு. இதுக்கு பல்வேறு சமீபத்தில் நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் தான் காரணம். ஒன்று, அந்த துபாயில் நடந்துகிட்டு இருந்த ஒரு ஏர் ஷோவில் வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கும் ஒரு துன்பியல்வான ஒரு நிகழ்வு. ஸோ ஒரே செய்தி தான், அதனால பல டிஃபென்ஸ் துறை பங்குகள் ஏறுது. ஆனால் சில பிரச்சனையினால தனிப்பட்ட அளவில் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் ஏறாமல் போயிடுச்சு. இதனால அந்த ஷேர்ல பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பப்ளிக் பார்த்தீங்கன்னா 7.77% பணம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனாலும் ஒன்றும் மேல் நோக்கி வராமல் போயிடுச்சு இந்த ஷேர். அதாவது மாங்காய் சீசன்ல மாங்காய் வராமல் போன மாதிரி டிஃபென்ஸ் துறைக்கு உண்டான செய்திகள் வரும்பொழுது பல்வேறு பங்குகள் 20%, 10%க்கு மேலே ஏறி அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறிய அளவில் உதவி என்பது பண்ணியிருக்கு. ஆனால் HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ரொம்பவுமே செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்குக்கு சில கிராஷ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து நம்மளுக்கு மேலே ஏற விடாமல் ஆயிடுச்சு. மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்கடா, உங்களால் எவ்வளவுதான் செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. எதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே வேணா ஒரு 30 நாளைக்கு வேணா நீங்கள் ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ரைட்டு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டாலும், இப்போ நம்ம வந்து நீ என்ன எங்களை அலோவ் பண்ணுறது, நாங்கள் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் போய் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே போய் வாங்கினோம்னு வச்சிங்களேன். இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையில் அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்கும் யூகிக்கவே முடியாது. ஏற்கனவே நம்மளுக்கு 50% டேரிஃப்லேருந்து இப்போ 18% குறைச்சிருக்காப்புல. அப்புறம் இந்த 18%லேருந்து பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டு 100 ஓஹோ நீங்கள் போய் ரஷ்யாகிட்ட ஆயில் வாங்கினாலும் 150% பண்ணுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது. நம்மளும் பதிலுக்கு வந்து சரி ஓகே நீ எங்களுக்கு இறக்குமதி பண்ணாலும் உனக்கு நாங்கள் 150% போடுறதா நீ போட்டுக்க, ஆனால் நீ தானே அதிகமாக எங்களோட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. எது எப்படியோ நம்மளுடைய நாட்டுக்கு தற்போதைக்கு க்ரூட் ஆயிலினுடைய வரத்து என்பது ரொம்பவுமே அவசியமானது ஒன்று. இந்த சமயத்தில் பெரிய பெரிய ஆளுகள்லாம் தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுற வார்த்தைகள் என்பது பல பேர்த்தினுடைய மனசை புண்படுத்தும்படியாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. எது எப்படியோ மார்க்கெட்டுக்கு தற்போது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்பது இல்லை. க்ரூட் ஆயிலினுடைய ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாம் பெட்ரோல் போடுறதுக்கு லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பேட் நியூஸ். அந்த நியூஸ் தற்போதைக்கு இல்லை அப்படின்றது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வந்தாலும், இவங்க தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்பதெல்லாம் வந்து ரொம்பவுமே இது என்னடா ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஷேர்லாம் எங்க ஏற போகுதுன்னு கம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தவங்களை தட்டி எழுப்பிவிட்டு, ஏங்க உங்க ஷேர் 15% இன்னைக்கு ஏறி இருக்குங்க. அது மட்டும் இல்ல, ரயில்வே துறையில பல பங்குகள் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதுல ஒரு ஹீரோ மாதிரி இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்றது 15% ஏறி இருக்கு. என்ன விதமான தகவல்கள் மார்க்கெட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு? ஏன் ரயில்வே துறை திடீர்னு ஒரு எழுச்சி பெற்று இன்னைக்கு எல்லாரும் அப்படியே 5% 10% எதுக்கு இன்னைக்கு ஏறி இருக்காங்க அப்படின்னா,
அது ஏதோ ஒரு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு செய்தித்தாள்களில் வலைதளங்களில் வந்து என்ன வந்திருக்குன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ப்ரொபோசஸ் மெர்ஜர் ஆஃப் இர்கான் அண்ட் ஆர்வினல் ஷேர்ஸ் அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே மொத்தமாக ரயில்வே துறைக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஏறிட்டாங்க. அதுக்கு இனி கிளாரிஃபிகேஷன் எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்காங்க. ஏப்பா இப்படி பத்திரிகையில் எழுதியிருக்காங்களே, நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படியோ தகவல் வந்து ஏறிச்சோ தகவல் வராமல் ஏறிச்சோ ஏதோ ஒன்று ரயில்வே துறையில் பாவம் இத்தனை நாள் அட போங்க அப்படின்னு எல்லாம் நீட்டி படுத்துருப்பாங்க நிறைய பேர் பணத்தை போட்டவங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு திடீர்னு ஒரு மகிழ்ச்சி. அதில் என்ன இன்னொரு செய்தினா, இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் என்பது இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே மோசமாக சமீபத்தில் கடந்த ஒரு வருஷத்தில் வந்து ஒஸ்ட் கேஸாக ஒரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து 38% கீழே விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் ஏறி இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாவது முறையாக ஒரு 28% பக்கம் ஒஸ்ட் கேஸை சமீபத்தில் இறங்கியிருந்தான். 2 days மூவிங் ஆவரேஜ் விட்டு கீழே இறங்கியிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு சிறிய ஏற்றம். அதுக்கப்புறம் தற்போது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி போட அதே மாதிரி ஒரு 24% என்பது கீழே சரிஞ்சு கிடந்திருந்தது. அவனுக்கு பாருங்க திடீர்னு ஒரு யோகம், ஏதோ ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு 2 நாட்களில் ஆல்மோஸ்ட் 20% ஏறி இருக்கு. இந்த டாடா எல்க்ஸி அப்படின்ற ஷேர்லையும் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல். இந்த பங்கு கடந்த ஒரு வருடத்தில் வந்து ரொம்ப மோசமான ஒரு சரிவு என்பது ஒரு 26% என்பது கீழே விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்கவரி, அப்புறம் சமீபத்திலோட ஒரு 15% கீழே விழுந்துட்டு அப்புறம் ஒரு ரெக்கவரி. ஆனாலும் பாருங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த பங்கு சமீபத்தில் ஒரு 20% பக்கம் கீழே சரிவடைந்த பிறகு இன்னும் ஒரு ஏற்றம் என்பது இந்த டாடா எல்க்ஸுக்கு இன்னும் வரல. இப்படி கீழ் ரேட்டில் கீழே பாவம் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த டாடா எல்க்ஸி ஷேர்லாம் வந்து எத்தனை பேர் வாங்கி வச்சுக்கிட்டு சமீபத்தில் ஆவரேஜ் எல்லாம் கூட பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அந்த பங்கு எத்தனை பேர் வச்சுருக்காங்க தெரியுங்களா? கிட்டத்தட்ட வந்து அந்த பங்கு பப்ளிக் வச்சிருக்கிறது 35% வச்சுருக்காங்க. ஸோ அவங்களில் எத்தனை பேர் பாவம் கீழே விழுந்துடுச்சே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆவரேஜ் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் தற்போதைய நிலைமையில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்லாம் 35% பப்ளிக் என்பது வச்சுருக்காங்க. ஸோ ஒரு தேர்டு ஒஸ்ட் கேஸாக சமீபத்திய ஒரு வருஷத்தில் அதிகமாக வீழ்ச்சி விழுந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டாடா எல்க்ஸியில் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் என்பது ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஜென்ஏஐ பிளாட்ஃபார்ம் என்பது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இனிமேலாவது எங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. பல பேர் வந்து பணம் மூட்டைகளோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் உள்ளே வர்றாங்க. எதுக்கு? ஏதாவது பணம் சம்பாதிக்கணும். அப்படி வரும்பொழுது எவ்வளவு பர்சன்டேஜ் ஒரு நார்மலாக லாங் டேர்மில் சில பேர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பல பேர் பல விதமாக பேசுவாங்க. அந்த வகையில் வந்து ராம்தேவ் அகர்வால் வந்து பல இடங்களில் அவர் என்ன மீன் பண்ண வர்றாருன்னா, ஒரு 12 to 15% வருஷமான ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்கறது. அது லாங் டேர்மில் சிஏஜிஆர் வகையில் பார்க்கும்பொழுது ஒரு 12 to 15% எதிர்பார்க்கறது ஒரு நார்மல் அப்படின்ற மாதிரி. ஸோ பல பேர்த்துக்கு வந்து மார்க்கெட்டில் பணம் போடுறோம், ஆனால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பணம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ஒரு நார்மலாக அவ்வளவு பெரிய ஜாம்பவான் அவங்களே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 12 to 15% பேங்க்கில் போடும்பொழுது ஒரு 7-8% வட்டி கிடைக்குது. ஆனால் நீங்கள் அதுவே லோன் வாங்கணும், ஒரு பர்சனல் லோன் கொடுங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. 18% கொடு, 20% கொடு, 16% கொடுன்றுவாங்க. அது கம்முன்னு ஃபைனான்ஸ் பண்ணலாம் போலன்னு கூட நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, எனக்கு என்னமோ கல்யாணம் ஆனவங்க ஏகப்பட்டவே ரொம்ப சோகமாக தான் இருப்பாங்க போல். அதாவது ரேடிகோ கைத்தான் என்பது ஒரு சரக்கு கம்பெனி. அந்த சரக்கு கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் என்பது 1 கோடி கேஸுக்கு மேலே ஃபினான்ஷியல் இயர் 2026 விற்றுருக்கு. இது ஒரு மிக முக்கிய மைல்கோல் அப்படின்றாங்க. அதாவது மைல்கல் அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ நாட்டில் நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் விரக்தியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்காங்களோ, அதை வந்து இந்த கம்பெனிகள் சாதகமாக பயன்படுத்திக்கிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகிறது. நண்பர்களே, சமீபத்தில் மிக முக்கியமான பங்குகள், செய்திகள் வந்த பங்குகளில் இந்த குவாலிட்டி வால்ஸ் அப்படின்ற ஒரு பங்கும் உண்டு. அது சமீபத்தில் தான் வந்து பிரிஞ்சு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு, டீமெர்ஜ் ஆகி. அப்படி இருக்கும்பொழுது இதனுடைய மொத்த வாலட்டிலிட்டி என்பது பார்த்தீங்கன்னா 20% வாலட்டிலிட்டியாக இருக்குது. அதாவது தன்னுடைய உச்சம் 31 ரூபாயிலிருந்து சரிஞ்சு 25 ரூபா வரைக்கும் போனவன் தன்னுடைய சரிவை நிறுத்திவிட்டு 25க்கும் 29 ரூபாய்க்குமாக தற்போது ஏறி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த குவாலிட்டி வால்ஸ் என்ற பங்கு அடுத்த கட்டமாக என்ன இந்த மாதிரி தன்னுடைய விலையை நகர்த்தும்
ஸோ இந்த குவாலிட்டி வால்ஸ்னுடைய விலை என்பது 20%க்குள்ள சமீபத்திய லிஸ்ட் ஆனதிலிருந்து இன்று வரை இதனுடைய விலை எப்படி இருக்கு என்றால் 20% வாலட்டிலிட்டி என்பது போல் உள்ளது. அதே மாதிரி ரொம்பவுமே ஃபேமஸான பங்கு எம்&எம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இறக்கமே வராத ஆல் டைம் ஹை போய் மறுபடியும் அங்கிருந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாமல் ஒரே இடத்துல சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய பங்காக, அதாவது கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு பங்காக இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படின்ற பங்கு இருக்குது. ஸோ இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன, இப்படி எங்கேயுமே நிற்காமல் பல தடைகள் உடைத்து மேலே போனாயே அந்த அளவுக்கு உன்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் நீ என்ன பண்ணியிருந்தாய் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பங்கினுடைய லாபம் 826 கோடி என்பது கடந்த ஒரு வருஷத்தில் பண்ணாத ஒரு லாபம் 826 கோடி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதுக்கு முன்னாடி இறங்கின மாதிரி இந்த பங்கு ஏதாவது உச்சியிலிருந்து இறங்கி புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு தரப்போகிறதா அல்லது தொடர்ந்து ஏற போகிறதா, என்ன செய்ய போகிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த பங்கெல்லாம் இல்லைன்னா அப்புறம் வேற எந்த பங்கு ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி பல பேர்த்தினுடைய கண்ணு முன்னாடி ஒரு 40% ஒரு வருஷத்தில் ஏறி காமிச்ச ஒரு பங்கு தான் பிரபலமான இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு. கடும் சரிவு, அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகும் பொழுது பல பேர்த்துக்கு முக்கியமான பங்குகளில் நம்பிக்கை வந்திருக்கும். அந்த மாதிரி இந்த பங்கு சமீபத்தினுடைய லோலிருந்து ஒரே வருஷத்தில் 40%, 1 லட்ச ரூபாய் என்பது 1,40,000 மாறி இருக்கும். அது பல பேர்த்துக்கு தெரிஞ்சாலுமே அதை பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஆட்டோ சமீபத்தில் 40% ஏறி வந்திருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஆட்டோவில் ஒரு முக்கியமான தகவல், இன்னைக்கு இறங்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்லேயும் இது பாசிட்டிவ்ல இருக்குது. என்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அவங்க எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக KTM AG அப்படின்ற ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லா கடன்களையும் கட்டிவிட்டது அப்படின்ற ஒரு தகவல். நண்பர்களே, சமீபத்தில் ரொம்பவுமே ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த மெட்டல்ஸ் பங்குகள் மற்றும் பேங்குகள் இருக்குது. ஸோ இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு மாத காலமாகவே ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லைன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலேயா கீழேயா அப்படின்ற மாதிரி தெரியாதபடிக்கு பல பேர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு இந்த பங்கு தன்னுடைய முக்கியமான இடத்தை விட்டு வெளியே வரும், அது மேலேயா அல்லது கீழேயா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ இது என்ன செய்ய போகிறது என்பது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த கனரா பேங்க், எங்களுக்கு எந்த சிக்கலையும் கொண்டு வந்துடாத சாமி அப்படின்ற மாதிரி நவம்பர் மாதத்திலிருந்து அதுவும் ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக ஒரு சிக்கலான ஒரு நிலைமையிலே எந்த பக்கம் போவான்னே தெரியாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த கனரா பேங்க் ஷேர் பிரைஸ் முதலீட்டாளர்களும் உண்டு. அதில் நம்மளுடைய முதலீட்டாளர்கள் பப்ளிக் முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைவாக 11.98% தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கனரா பேங்க் அப்படின்ற பங்கு எந்த பக்கம் எதிர்காலத்தில் நகரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு. நண்பர்களே, பல பங்குகள் பிரம்மாண்டமாக மேலேருந்து கீழே விழுந்துடுறான். சர்வ சாதாரணமாக 40%, 30% கீழே விழுந்துட்டு நம்ம மறுபடியும் எப்படா இந்த பங்குகளில் மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு இந்த மெட் ப்ளஸ் ஹெல்த் அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தில் எவ்வளவு தூரம் இறங்கியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை மிக பிரம்மாண்டமாக இறங்கியிருக்கான். ஒரு முறை 60% இறங்கிட்டான், இன்னொரு முறை ஒரு 40% இறங்கிட்டான் அதனுடைய சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து. இந்த மாதிரி பிரம்மாண்டமாக அடிக்கடி கீழே விழுந்ததுக்கப்புறம் ஏறிக்கொண்டிருந்த பங்கு தற்போது ஒரு மாத காலமாக பெரிய அளவில் ஏறி வரல. ஸோ இந்த மெட் ப்ளஸ் அப்படின்ற பங்கு வச்சுருக்கிறவங்க சரி அது சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் லாபம் பண்ணுச்சா என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கும்போது சமீபத்தில் அது லாபம் செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இருக்குது. அதே மாதிரி முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் 16% போட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் என்றைக்கு நீங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக ஏறும், எப்போ மிகப்பெரிய சம்பவத்தை நீங்கள் திருப்பி நடத்த போகிறீங்க, எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும், எதிர்காலம் மார்க்கெட்டில் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த நவா லிமிட்டெடுமே சாதாரண ஆள் இல்லை. அவனும் பெருசாக கிராஷ் ஆகிட்டு 300 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 700 ரூபா போனான். அது எதுனா 2024 வந்த சேம் ஹை. அதுக்கப்புறம் எத்தனையோ பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை தாண்டி கூட போயிருக்கு. இன்றைக்கி கூட வீடியோவில் ஒரு பங்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
M&M ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு. ஆனால் இவனால் அது முடியல. தன்னுடைய பழைய ஹையை எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுட்டு கீழே விழுந்த பிறகு கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நவா லிமிடெட் அடுத்தது எந்த பக்கம் நகரும்? கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்துலேருந்து ஒரே இடத்துல சேரை போட்டு உட்காந்துருக்கிறியே. வேறு எதுவும் முக்கியமான நிகழ்வுகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லைங்க நண்பர்களே. இன்றைக்கி இந்த ரயில்வே துறை பங்குகள் அவங்களுடைய ரூட்டை திருப்பி ஓட்டுனாங்க பார்த்தீங்களா? அதுவும் அந்த கிளாரிஃபிகேஷன் ரிலேட்டடாக எக்ஸ்சேஞ்சுகள்லேருந்து கேட்டிருக்காங்க. அதனுடைய தகவல் எப்போ வரும்னு தெரியல. பட் சனி ஞாயிறு லீவு தான் மார்க்கெட். ஸோ ரூட்டை திருப்பி விட்டுருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் மகிழ்ச்சி எதில் வந்திருக்குன்னா, இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் போன்ற பல ரயில்வே துறை பங்குகள்லாம் சின்ன மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. ஏன்னா அவன் எப்போ இருந்து இறங்குறான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. டிசம்பர் மாதத்துலேருந்து தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்து கொண்டிருந்த பங்கு ஏதோ இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்கானே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக கீழே விழுந்து லேசாக மேலே ஏறிய பங்கு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை இந்த டிட்டாகர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த இர்கான் அப்படின்ற பங்கு, அவன் ஏன் 11% ஏறி இருக்கான் அப்படின்ற தகவலையும் நம்ம இதுக்கு முன்னாடி சில ஸ்லைடுகளில் பார்த்துருந்தோம். ஸோ ஏதோ ஒரு லக் அடிக்குதுங்க நண்பர்களே. ஏதோ ஒரு ஒஸ்ட் கேஸுக்கு ரொம்ப மோசமாக கேவலமாக போய் ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து தள்ளி போய் விழுந்துடுறாங்க. இப்போ கூட ஒரு 17% இதுக்கு முன்னாடி 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து போய் மோசமாக விழுந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன ரெக்கவரி என்பது நடந்திருக்கு. இப்போவுமே கூட சமீபத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி 22% கிராஷ் ஆகி கீழே விழுந்திருக்கான் 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து. அப்புறம் ஏதாவது ஒரு தகவலை சொல்லி இன்றைக்கி கூட அது ஒரு 10% ஏற்றி விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலே மோசமாக கீழே விழுந்த சமயம் எப்போ 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை 32% எல்லாம் விழுந்திருக்கு இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல். ஆனால் இந்த முறை ஒரு 22% கீழே விழுந்த பிறகே ஒரு 11% திரும்பி ஏறினதுனால அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய அளவில் மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. வேறு சில பங்குகள் கீழே இறங்கி தான் கிடந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு 8% பக்கம் ஏறி இருக்குது. அப்படின்றதுல இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படின்ற பங்கும் ஒன்று. நண்பர்களே, நம்ம நாட்டில் ஒரு நல்லா இருக்கக்கூடிய செக்டர் ஆனாலும் ஒன்று ஏறாத செக்டர் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுல இந்த சிமெண்ட் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியிலும் வந்துடுது. ராம்கோ சிமெண்ட்லாம் போன குவார்ட்டரில் 386 கோடி லாபம்னு காமிச்சிருக்காங்க. கடந்த 4-5 வருடங்களாகவே அவங்களுடைய சேல்ஸில் குறைபாடு என்பது இல்லை. நம்ம கூட இப்போ வீதிகளில் பார்த்தோம்னா காசே இல்லைன்றாங்க. அப்புறம் எப்படியா கட்டடம் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வீதிக்கு 4 கட்டடம் திருப்பூரில் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வீதிக்கு 4 போர்டு வீடு வாடகைக்குன்னு வேற எழுதி போட்டிருக்காங்க. என்னையா நடக்குது திருப்பூரில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஊரில் இதே மாதிரி தான் நடக்குதா? ஏகப்பட்ட இடங்களில் வீடு காலி, வீடு வாடகைக்கு அப்படின்னு எழுதி போட்டிருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க. எது எப்படியோ சமீபத்தில் ஏறிக்கொண்டே வந்து கொண்டிருந்த ராம்கோ சிமெண்ட்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு இறக்கமாகி 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். நன்றி, வணக்கம்.